الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقاتلوهم حتى لا تكون فتنة ويكون الدين لله. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: أفضل الذكر لا إله إلا الله، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இங்கே எதற்கு சுதந்திரம் இருக்கிறது? நான் விரும்பிய உணவை சுதந்திரமாக உண்ண முடிவதில்லை. நான் விரும்பிய ஆடையை சுதந்திரமாக அணிய முடிவதில்லை. நான் விரும்பிய பேச்சை என்னால் சுதந்திரமாக பேச முடிவதில்லை. இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு இடத்தில் என்னால் சுதந்திரமாக என்னுடைய வணக்க வழிபாடுகளை செய்ய முடிவதில்லை. இந்த பூமி முழுவதும் சஜ்தா செய்யும் இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க, ஒரு பயணத்தில் செல்கிற போது அது தொழுகையுடைய நேரமாக இருக்குமானால் அந்த இடத்துல என்னால் நிம்மதியாக சுதந்திரமாக என்னுடைய வணக்க வழிபாடுகளை செய்ய முடிவதில்லை. இன்னும் சொல்ல போனால் பள்ளிவாசல்களில் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு சுதந்திரம் இல்லை. என்னுடைய வீட்டுக்குள்ளே தொழுதால் அங்கேயும் சுதந்திரம் இல்லை. வெளியில 2 ஈதுடைய பெருநாட்களை மைதானத்திலே தொழுவதென்றால் அங்கேயும் எனக்கு சுதந்திரம் இல்லை. ஆக எங்கேயும் சுதந்திரம் இல்லை. ஆனால் நாடு 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்பதுதான் வேடிக்கை. இன்னைக்கு அத்தனையும் மறைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய தியாகங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும், அவர்களை அடிமைகளாக ஆக்க வேண்டும், அவர்களை எதுவும் செய்ய விடக்கூடாது என்பதிலே கொஞ்சம் உறுதியாகவே இருக்கிறார்கள். இந்த நாட்டில் எதற்கும் சுதந்திரம் இல்லை, ஆனால் சுதந்திரத்தை கொண்டாடுகிறார்கள். ஒரு வரலாற்று ஆசிரியர் குஷ்வந்த் சிங் என்பவர் சொல்வார், இஸ்லாமியர்கள் தங்களுடைய தேசிய எண்ணிக்கையை விட அதிகமாகவே இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டுடைய விடுதலைக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். தங்களையும் தியாகம் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய நிலங்கள், தங்களுடைய வளங்களையும் கூட என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்வார். ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டிற்கு வந்தபோது வியாபாரம் செய்ய வேண்டும், வணிகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த நாட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைத்தார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்திலே இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது என்பதை உணர்ந்து அவர்களுக்கு எதிராக முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தை செய்தவர் சிராஜ் அத்-தௌலா, வங்காளத்து சிங்கம் என்று சொல்லக்கூடியவர். 1757 ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி மாண்டார். சில துரோகிகளால் மாண்டு போனார். அதற்கு அடுத்ததாக இன்றைக்கும் அவருடைய பெயரை சொன்னால் அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படத்தான் செய்யும். 1750 பிறந்து 1782 மைசூரை ஆண்ட திப்பு சுல்தான் வேங்கை, மைசூர் வேங்கை, தென்னகத்து வேங்கை என்று சொல்லக்கூடியவர் அவர்.
இவருடைய பெயரை சொன்னாலே அவர்களுக்கு கொஞ்சம் நடுக்கம் ஏற்படத்தானே செய்யும். இவருக்கும் சில பேர் துரோகம் செய்து இவரையும் என்ன செய்தார்கள், இவரும் சிலருடைய சதியால் கொல்லப்பட்டார். இவருடைய அந்த வேகம், இவர் செய்த அந்த சுதந்திரத்துக்காக, இந்த இந்திய விடுதலைக்காக அவர் போரிட்ட விதம் அப்படியே தொடர்ந்து இருக்குமானால் 1947 இந்தியா விடுதலை பெற்றிருக்காது. அதற்கு முன்னாடியே என்ன செய்திருக்கும், அதற்கு முன்பாகவே சுதந்திரத்தை பெற்றிருக்கும். 1799 மரணம் அடைந்தார். இந்த வரலாற்றை எல்லாம் இன்றைக்கு படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்து மாணவர்களிடமும் கல்லூரி மாணவர்களிடம் கேட்டு பாருங்கள், யார் என்று கேட்பார்கள். ஏனென்று சொன்னால் வரலாற்று திரிப்பு இன்றைக்கு வரலாற்று பாடங்களில் செய்திருக்கிறார். இது நமக்கு தெரியாது. அடுத்ததாக நாம் எல்லோரும் இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர் என்று மகாத்மா காந்தியை சொல்கிறோம். இன்றைக்கு நான் சில பேர்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த இடத்துல நான் பெரும்பாலும் நபியுடைய, சஹாபாக்களுடைய, இமாம்களுடைய, நம்முடைய சாலிஹீன்களுடைய பெயரை தவிர வேறு யாருடைய பெயரையும் நாம் உச்சரிப்பது கிடையாது ஜும்மாவுடைய மேடையில். இது ஒரு அவசியம், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சில பேருடைய பெயரை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த காந்திக்கு மகாத்மா என்று பெயர் வைத்ததே முஸ்லிம்கள் தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஷேகுல் ஹிந்து மஹ்மூத் அல் ஹசன் மௌலானா, இவர் ஒரு ஆலிம். இவர் மால்டா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். 1920 ஜூலை 20ஆம் நாள் இவர் சிறையில் இருந்து குற்றம் நிரூபிக்கப்படாததால் விடுதலை செய்யப்படுகிறார். அங்கு இருந்து மும்பைக்கு பயணம் செய்து வருகிறார். எத்தனை வருட காலம் சிறையில் இருந்தால் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று 3 வருடங்கள் 7 மாதங்கள். இன்னைக்கும் அப்படித்தான். குற்றம் நிரூபிக்கப்படாமல் இஸ்லாமிய கைதிகள், முஸ்லிம்கள் கைதிகளாக சிறையில் பல ஆண்டுகள், 25 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையிலே இருந்து இன்றைக்கும் அந்த சிறையிலேயே மரணிக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமியர்கள் இன்னைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இந்த ஷேகுல் ஹிந்து மௌலானா மஹ்மூத் அல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 3 வருடங்கள் 7 மாதங்களுக்கு பிறகு எந்த குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை என்று விடுதலை செய்யப்படுகிறார். மால்டாவிலிருந்து பயணம் செய்து மும்பைக்கு வருகிறார். மும்பையிலே அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. பொதுமக்கள், ஆலிம்கள், உலமாக்கள், மிகப்பெரிய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அவர்களை வரவேற்கிறார்கள். அந்த வரவேற்ற அந்த மக்களில் இந்த காந்தியும் ஒருவர். அங்கே மும்பையிலே ஒரு அறையிலே முஸ்லிம்கள், மற்ற உலமாக்கள், பொதுமக்கள், இன்னொரு கட்சி, அது எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஆலோசனை செய்கிறார்கள். 1920 ஜூன் மாதம் 20 ஒரு மஷூரா, ஒரு ஆலோசனை செய்யப்படுகிறது. இனிமேல் நாம் அகிம்சையின் மூலமாகத்தான் என்ன செய்ய, நம்முடைய போராட்டத்தை செய்ய வேண்டும். இந்த அகிம்சை போராட்டத்துக்கு தலைமை பொறுப்பாக யாரை வைக்கலாம் என்று முடிவு செய்கிற போது அவர் சொன்னார், மஹ்மூத் அல் ஹசன், மௌலானா மஹ்மூத் அல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார், என்னை வரவேற்க வந்தவர்களில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற இளம் இளைஞர் ஒருவர் இருந்தார். அவர் எங்கே என்று கேட்டார். அவர்தான் காந்தி. இவர்தான் அந்த அகிம்சை போராட்டத்துக்கு தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர் என்று சொன்னார். நாம ஒருவரை தலைவராக ஆக்குகிறார்கள் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் பொதுக்கூட்டங்கள் போட்டு இவர்தான் இந்த மாதிரியான ஒரு இயக்கத்திற்கு இவர்தான் தலைவர் என்று சொல்வார்கள். அது மாதிரி மக்களுக்கு மத்தியிலே சுதந்திரத்தை பற்றி உண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இவர்தான் அகிம்சை வழியில் போராட்டத்துக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார் என்பதையும் சொல்ல வேண்டும். முஸ்லிம்கள், இந்துக்களுடைய ஒற்றுமையை பற்றியும் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும் என்பதற்காக பல இடங்களில் ஜமியத் உலமாயே ஹிந்த் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கம் பல இடங்களில் பொதுக்கூட்டங்களை போட்டு இந்த விஷயங்களை சொல்லுகிறார்கள். அதில் ஒரு பொதுக்கூட்டத்திலே மௌலானா அப்துல் பாரி ஃபரங்கி மஹல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில்
இந்த காந்தியை மகாத்மா என்று அழைத்தார்கள். இன்றைக்கு நாம் அந்த பேரை சொல்லிதான் எல்லோரும் அழைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த வரலாறு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கு முஸ்லிம்கள் இந்த இந்தியாவுடைய விடுதலைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை மறைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு தெருவுக்கு, ஒரு ஏரியாவுக்கு நம்முடைய முன்னோர்களுடைய பேர் சூட்டப்பட்டிருக்குமே ஆனால் அதை இல்லாமல் ஆக்குகிறார்கள். வரலாற்று சுவடுகள் இருக்குமானால் அதையும் இல்லாமல் ஆக்குகிறார். இன்றைக்கு மிகப்பெரிய சூழ்ச்சி நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக முஃப்தி இனாயத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர் மிகப்பெரிய பேச்சாளர். 1822 பிறந்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட வில்லேஜ் ஹெட்மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தூக்கி எறிந்து விட்டு சுதந்திரம், இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்ற ஒரு புரட்சியை மக்களுக்கு மத்தியிலே ஊக்குவித்தவர் இவர். இவரையும் கைது செய்தது ஆங்கிலேய அரசு. கேட்டார்கள், நீ மக்களுக்கு மத்தியிலே புரட்சி செய்தாயா என்று. பொய்யெல்லாம் சொல்லவில்லை. அடிமை விலங்கை உடைத்து எறிவதற்காக நான் புரட்சி செய்தேன் என்று அவர் சொன்னார். வேற என்னது? முஃப்தி, மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய வல்லமை பெற்ற முஃப்தி இனாயத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். உலமாக்களுடைய தியாகம் இருக்கிறது மிகப்பெரியது. ஆலிம்களை இன்றைக்கு சாதாரணமாக என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். அன்றைக்கு இருந்தவர்கள் இந்த இந்திய நாட்டுடைய விடுதலைக்காக மிகப்பெரிய போராட்டங்களை, தியாகங்களை செய்தவர். அதனால்தான் தாம்சன் என்ற ஒரு எழுத்தாளர், வரலாற்று ஆசிரியர், நான் டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு கேம்ப்ல நான் தங்கியிருந்தேன். அப்பொழுது மனித உடல்கள் எரிக்கப்பட்டு வாடைகள் வருவதை நுகர்ந்தேன். என்னால் நுகர முடிந்தது. நான் ஒரு விதமான அச்சத்தோடு நான் இருந்த அந்த கேம்ல இருந்து அந்த திரைச்சீலையை விலக்கிவிட்டு பார்க்கிறேன். ஒரு நெருப்பு குண்டத்துக்கு அருகாமையில் 40 உலமாக்கள், ஆலிம்கள் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் எங்களுக்கு எதிராக போராட்டத்தை விட்டு விடுவீர்களேயானால் நாங்கள் உங்களை விட்டு விடுகிறோம், இல்லையானால் அந்த நெருப்பு குண்டத்துல எரிய வேண்டியதுதான். ஒவ்வொருவராக என்ன செய்யறாங்க, அந்த நெருப்பு குண்டத்துக்குள்ளே தூக்கி போடுகிறார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் எங்களை கொன்றாலும், அந்த உலமாக்கள், அந்த 40 உலமாக்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் எங்களை கொன்றாலும் நாங்கள் அப்பொழுதும் உங்களுக்கு எதிராகத்தான் இருப்போம் என்று சொன்னாங்க. அதனாலதான் ஆலிம்கள் இந்த இந்திய விடுதலைக்காக போராடுகிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு அதிகபட்சமாக வழங்கப்பட்ட தண்டனை தூக்கு தண்டனை. அது இல்லையானால் அந்தமானுடைய சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார்கள். 1920 ஈரோட்டில் நடைபெற்ற மஜ்லிசுல் உலமாவுடைய 3வது மாநாட்டிற்கு வருகை தந்தார் மௌலானா ஆலிம் முஹம்மது அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களை வரவேற்று பேசியவர் யார் தெரியுமா? இன்றைக்கு எல்லோரும் பெரிய லெவல்ல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்வதை விட ஈவேரா பெரியார் சொன்னார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நாடு வந்து நிற்கிறது. அவர் சொன்னார், இந்திய தேசம் இருக்கிறது காந்திஜியுடைய காந்திஜியிடம் இருக்கிறது. அந்த காந்திஜி முஹம்மது அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஜேபில் இருக்கிறார் என்று சொன்னார். அப்படியானால் இந்த மௌலானா முஹம்மது அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தை இந்த இந்திய விடுதலைக்காக செய்திருப்பார். நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டே போகிறேன். ஒவ்வொருவருடைய பெயர்களும் உங்களுக்கு தெரியுமானால் நீங்கள் அவர்களை பற்றி தேடிக்கொள்ளுங்கள். மிகப்பெரிய நீண்ட பெரிய பெரிய வரலாறுகள். யாரும் எந்த இஸ்லாமியர்களும் மாற்றார்கள் யாரையும் காட்டி கொடுத்ததும் கிடையாது. அஷ்ஃபகுல்லா கான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த பேரெல்லாம் இன்றைக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியுமா? மாணவர்களுக்கு தெரியுமா என்று நீங்கள் கேளுங்கள். யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் அத்தனையும் மறைக்கப்பட்டிருக்கிறது. சஹாரம்பூரில் இருந்து லக்னோவுக்கு சென்ற ஒரு ரயில், அதுல அரசு கசானாவுடைய பொருட்கள் போகிறது. அதை என்ன செய்தாங்க, வழிமறித்து எடுத்தார்கள் என்பதற்காக அஷ்ஃபகுல்லா கான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள்.
அவரிடம் ஒன்றும் கேட்கவில்லை. உன்னை அப்படியே எந்த விதமான நிபந்தனையும் இன்றி ஒன்றை விட்டு விடுகிறோம், உனக்கு ஏராளமான பரிசு பொருள்களும் தருகிறோம், நீ ஒரு முஸ்லிம். என்ன சொன்னாங்க? நீ ஒரு முஸ்லிம், உன்னோடு சேர்ந்து இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள், நீ அவர்களெல்லாம் காட்டி கொடுத்து விட்டால் உன்னை விட்டு விடுகிறோம். அஷ்ஃபகுல்லா கான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாறை போல் நின்றார்கள். பாறை போல், எதுவுமே சொல்லல. கடைசியில் என்னாச்சு? அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் போது அவருடைய கழுத்திலே திருக்குர்ஆன் ஷரீப் இருந்தது. ஹாஜிகள் சொல்வது போல லப்பேக் லப்பேக் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். அவர் தூக்கிலிடப்பட்டார். இந்த அஷ்ஃபகுல்லா கானை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? காந்திஜியை பற்றி தெரியும். அந்த காந்திஜியே தன்னுடைய சுதந்திர சுயசரிதை எழுதினாலே, சத்திய சோதனையில் எழுதியிருந்தால் அப்துல்லாஹ் ஆதம் ஜவேரி, அப்துல் கரீம் ஜவேரி. அப்துல்லாஹ் ஜவேரி, இந்த ரெண்டு சகோதரர்களுக்கு பேரு ஆதம் ஜவேரி என்று சொல்வார்கள். அப்துல்லா ஜவேரி, அப்துல் கரீம் ஜவேரி என்று சொல்லக்கூடிய இரண்டு சகோதரர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள். இந்த இந்திய விடுதலைக்கான ஆரம்ப காலகட்டத்தில் காந்திக்கு 150 கோடி, அன்றைய காலகட்டத்திலேயே, இன்றைய காலத்தில் இல்லை, அப்போ 1800களில் 150 கோடியை கொடுத்தார்கள் என்றால் முஸ்லிம்கள். அப்துல்லா யார் பேரு? அப்துல்லா ஜவேர் என்றும் அப்துல் கரீம் ஜவேர் என்றும் சொன்னால் யார் இவங்க? நம்முடைய முன்னோர்கள். இப்போ நம்மளை எதிலையுமே இல்லாமல் ஆக்கிக் கொண்டே வருகிறார்கள். சரி, இந்த சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி, போராடும் இந்த கட்சிக்கு 1921 மார்ச் 31 விஜயவாடாவில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் முடிவு செய்கிறார்கள், நாம் நம்முடைய கட்சிக்காக நிதி திரட்ட வேண்டும். அதை பம்பாயில் என்ன செய்ய வேண்டும்? 60 லட்சத்தையும் மற்ற மாநிலங்களின் 40 லட்சத்தையும் வசூல் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்த போது, அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் சில பேர் 1 லட்சம் 5 லட்சம் கொடுத்தாங்க. நம்முடைய முன்னோர்களில் ஒருவர் உமர் சுபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தார். என்னது? ஒரே ஆள் 1 கோடி ரூபாய். பஞ்சாலை வைத்து நடத்தியவர் இவர். பஞ்சாலை வைத்து நடத்தியவர் இவர். சொன்னார், ஒரே நபர் நீங்கள் கொடுப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்தாலும் இது சுதந்திரத்துக்காக வேண்டி, நாடு விடுதலை பெறுவதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யறோம்? இந்த நிதியை நாங்கள் வசூல் செய்கிறோம். இதுல எல்லோருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். ஆகையினால் இந்த 1 கோடி ரூபாயை நீங்க வைத்து விட்டு சில லட்சங்களை மட்டும் கொடுங்கள் என்று ஒரு இடத்துல வாங்கி கொண்டார். இதை தெரிந்து கொண்டவர்கள் இன்றைக்கும் முஸ்லிம்கள் ஒரு பெரிய தொழிலில் இருக்கிறார்கள் என்றால், பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் என்றால், அதை கொண்டு அவர்கள் முன்னேறி கொண்டே செல்கிறார்கள் என்றால், எப்படி இன்றைக்கும் அந்த தொழிலை முடக்குகிறார்களோ, இன்னைக்கு எத்தனையோ தொழில், இஸ்லாமியர்களுடைய தொழில் முடக்கப்பட்டிருக்கிற அதே போல உமர் சுபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தொழிலையும் முடக்கினார்கள் அன்றைய ஆங்கிலேயர்கள். யாரு? அன்றைய ஆங்கிலேயர்களுக்கு வைஸ்ராய் என்று சொல்லுவாங்க. வைஸ்ராய்னா எனக்கு படிப்பே தெரியாது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். வைஸ்ராய் அப்படின்னு சொன்னா ஆளுநர். அந்த ஆளுநரின் மூலமாக இந்த உமர் சுபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தொழிலை முடக்கினார்கள். என்ன செஞ்சாங்க? இனிமே அவர் சுயமாக உடைய பஞ்சாலை உற்பத்தியாகக்கூடிய பொருளை வியாபாரம் செய்யக்கூடாது, அதை அரசுதான் வியாபாரம் செய்யும் என்று சொன்னாங்க. இப்படி அவர் அந்த நேரத்தில் 3 கோடியே 64 லட்சம் ரூபாய் என்ன செஞ்சிச்சு? நஷ்டம் அடைந்தது அவருடைய தொழிலில். எவ்வளவு பெரிய உயிர் தியாகங்கள், எவ்வளவு பெரிய பொருளாதாரங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஜமால் முஹம்மது சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர் தான் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோமா இல்லையா? ஒன்றுமே இல்லை, அதாவது பிளாங்க் செக்னு சொல்லுவாங்களா இல்லையா? எதுவுமே எழுதாமல் என்ன செஞ்சாங்க? கொண்டு போய் கொடுத்தாங்க. இந்த சுதந்திர இந்தியாவுக்காக வேண்டி நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவர்களே அந்த ரூபாயை நீங்க அதுல எழுதி கொள்ளுங்கள். தங்களுடைய
தொழிலில் வரக்கூடிய லாபங்களை கூட அப்படியே கொடுத்தவர்கள். அதனாலதான் INA அதனுடைய கேப்டன் ஷா என்பவர் சொல்வார், முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தங்களுடைய பொருளாதாரங்களை எல்லாம் வாரி கொடுத்து விட்டு ஃபக்கீர்களாக நாட்டில் திரிவதை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி, ஃபக்கீர்களாக இந்த நாட்டிலே திரிவதை நான் பார்த்திருக்கிறேன் என்று அவர் சொல்வார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த இந்திய நாட்டில் இந்த காந்தியை சுட்டு கொண்டவன் நாதுராம் கோட்சே என்று தெரியும், அப்படிதானே? இன்றைக்கு அவரே ஒரு பெரிய தேசபக்தராக என்ன செய்யப்படுகிறார், நமக்கு முன்னால் காட்டப்படுகிறார். ஆனால் காந்தியை காப்பாற்றியவர் யார் தெரியுமா? பதக் என்ற ஒரு தேச பக்தர் முஸ்லிம். அது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. 1917 ஏப்ரல் 15 அன்று அவர் காந்தி அவர்கள் சாம்ரான் என்று சொல்லக்கூடிய மாவட்ட தலைநகர் மோதிஹரிக்கு வருகிறார். காந்தி வருவதை தெரிந்த இர்வின் என்ற ஆங்கிலேய தேயிலை கம்பெனியுடைய மேனேஜர் அவரை கொல்வதற்கு ஒரு சதி செய்கிறார். என்ன செய்கிறார்? இரவு உணவுக்கு நீங்கள், இரவு விருந்துக்கு எங்களிடம் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் இரவில் அருந்தக்கூடிய அந்த பாலில் விஷம் கலந்து பதக் என்பவரிடம் கொடுத்து, இதை நீ காந்திஜிக்கு கொடுக்க வேண்டும், இல்லையானால் நீ மிகப்பெரிய தண்டனை அனுபவிப்பாய் என்று சொன்னார். அதே போல அவர் அந்த பாலை எடுத்துக்கொண்டு காந்தியிடம் கொடுக்கிற போது இதில் விஷம் இருக்கிறது என்று சொல்லியே கொடுத்தார். காந்தியினுடைய உயிரை காப்பாற்றியவர் இந்த பதக் என்பவர். இதனால் மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளான அவரும் அவருடைய குடும்பமும் அவருடைய வீடும் இடிக்கப்பட்டது. மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் இவர். ஆனால் 1947 சுதந்திரம் அடைந்து முதல் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் இதே மோதிஹரிக்கு வந்து இறங்குற போது, ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குற போது இந்த பதக் என்பவரும் அங்கே இருந்தார். அவருடைய கையை பிடித்து மேடைக்கு அடைத்து கொண்டு போய் அங்கே அந்த காந்திஜியை காப்பாற்றப்பட்டார், அந்த விஷம் கொடுப்பதிலிருந்து காப்பாற்றப்பட்டார், அந்த செய்தியை அங்கே சொல்லி 24,000 ஏக்கர் நிலத்தை அந்த பதக் என்பவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் என்பது வரலாறு. இதே போல சிராஜுத்தீன் பகதூர் ஷா ஜாஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய 3 மகனையும் இழந்தார்கள். சிறையிலே வந்து அவரை பார்க்க வந்த ஹட்சன், உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு தருகிறோம் என்று சொல்லி அந்த தட்டில இருந்த அந்த துணியை விளக்கிற போது பகதூர் ஷா, சிராஜுத்தீன் பகதூர் ஷா ஜாஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மகனுடைய தலையும் பேரனுடைய தலையும் இருந்தது. அழாமல் நின்றார்கள். அதை பார்த்து அளவே இல்லை. உங்களுடைய கண்ணில என்ன கண்ணீர் வற்றி விட்டதா என்று ஹட்சன் கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை, மன்னர்கள் அழுவது கிடையாது, அதிலேயும் முஸ்லிம்களில் உயிர் தியாகம் செய்தவர்கள் என்றைக்கும் அழவே மாட்டார்கள் என்று சொன்னார்கள். இன்னும் சொல்லிக்கொண்டே போலாம். இந்த வரலாறுகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு மறைக்கப்படுகிறது. இந்த வரலாற்று உண்மைகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்படுகிறது. இன்னும் நிறைய மாப்ளா முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய கேரளாவிலே உள்ளவர்கள் கிளர்ச்சியாளர்கள் என்று சொல்லி சரக்கு ரயிலிலே ஒரே பெட்டிக்குள்ள காற்று புக முடியாத அளவுக்கு அவர்களை உள்ளே அடைத்து அங்கே போய் இறங்குற போது பார்த்தால் 55 முஸ்லிம்கள் செத்து போனார்கள். இப்படி நிறைய தியாகங்கள் மறைக்கப்பட்டு இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறான், நீ ஒரு துரோகி என்று நம்மை பார்த்து சொல்லுகிறான். இது 1947 முன்பாக இந்த இந்தியா விடுதலை பெறுவதற்காக வேண்டி நம்முடைய முஸ்லிம்கள், இது மட்டுமல்ல, இன்னும் எண்ணிலடங்காத விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் நிறைய ஆலிம்களுடைய தியாகங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா இன்றைக்கும் ஒரு சுதந்திர போராட்டம் தேவைப்படுகிறது. அன்னைக்கு நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நாடு எவ்வளவு மோசமான ஒரு நிலைமைக்கு போய் கொண்டிருக்கு. நான் இதையெல்லாம் பேசுறதை நிறுத்திட்டேன். சரி, வேண்டாம், இதையெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் இந்த செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறோம். இன்றைக்கு 65 லட்சம்
வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 65 லட்சம் வாக்காளர்கள் சொருகப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய மோசடி! ஆனால் இதை அத்தனையும் பார்த்து கொண்டு நாமும் சும்மா இருக்கிறோம். எதிர்கட்சிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் சும்மா இருக்கிறார்கள். எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களும் எப்படி தெரியுமா? ஒரு ஆமா சோமாவாக எதிர்ப்பு தெரிவிப்பார். ஏனென்றால் எல்லோருடைய குடுமையும் யாரு கையில் இருக்கிறது? யாரு கையில் இருக்கிறது? நீங்கள் ஏதாவது ஒன்றை எதிர்த்து பேசுவீர்களே ஆனால் உங்களுக்கு ரைடு வரும், நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்களே, எதுக்காக தெரியுமா? சொல்லுங்களேன், எதுக்காக தெரியுமா? நம்மளை முதல்ல ஓட்டு போட விடாமல் ஆக்குவார்கள். சரியா? அடுத்ததாக ஒரு அறிவிப்பு வரும், யாரெல்லாம் ஓட்டு போடவில்லையோ அவர்கள் எல்லாம் CAA, NRC, NBR ஒன்னை எதிர்த்து போராடணுமே, நம்ம எல்லோரையும் சிறையில கொண்டு அதாவது அடைக்க போகிறான் என்று அந்த நிலைமைக்குத்தான் இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இது சம்பந்தமான விஷயங்களை ஒரு மாதத்துல ஒரு தடவையாவது சொல்லிக்கொண்டே இருப்பேன். நிறுத்திட்டேன், எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. இது சொல்ல வேண்டிய கட்டாயம் அப்படிங்க, அதனால சொல்றோம். அதே மாதிரி ஓட்டு போடாதவர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் என்று சொல்லி நம்ம எல்லோரையும் திரும்பவும் அதே மாதிரி அந்த இடத்திலே கொண்டு போய் அடைப்பதற்கான வேலைகள் மும்முரமாக இருக்கிறது. அல்லாஹ் நம் எல்லோர்களையும் பாதுகாப்பானாக. இந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்வானாங்க? நம்ம எவ்வளவோ துவா செய்யறோம், ஆனா எதுவுமே நடப்பது கிடையாது. அப்படித்தானே? அப்ப நாம சரியில்லைன்னு அர்த்தம். நாம சரியில்லை. நாமே முதல்ல சரி பார்த்துக் கொள்வோம். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் தன்னை முதல்ல சரி செய்யணும், அதுவரை அல்லாஹ் தஆலா எந்த மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டான். வல்ல ரஹ்மான் விளங்க தௌஃபீக் செய்வானாக. இந்த நாட்டிலே நம்ம சுதந்திரமாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வணக்க வழிபாடுகளிலிருந்து மற்ற எல்லா காரியங்களிலும் சுதந்திரமான முறையில் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.